திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நான்கே முக்கால் ஆண்டுகளாக அதிமுக பிரிந்திருக்கிறது என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அது வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினால் அதில் தோல்வியடைந்தார்கள். தற்போது ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி, அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இதோடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, டெல்லியிட்ட தமிழக உரிமைகளை அதிமுக பறிகொடுத்து விடும். இதுல அப்படி அவங்க நினைக்கும் போதே அதிமுக ஆட்சி வந்துவிட போகிறதுங்கிறது மறைமுகமாக அவங்க ஒத்துக்கிறாங்க. பாயிண்ட் 1. ஆனா தமிழக உரிமைகளை யார் அதிகம் பறிகொடுத்தது அப்படின்னா, முதல்ல காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது கல்வியை மத்திய பட்டியலுக்கு பறிகொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். கச்சைத்தீவை தாரை வார்த்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். 24 போட்ட ஒப்பந்தத்தை 74 காவிரி ஒப்பந்தத்தை போடாம கோட்டை விட்டது யாரு? மத்திய அரசினுடைய மேலாண்மை அதில் வரணுங்கிறதுக்காக கோட்டை விட்டது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோல பாலாறாயிடுச்சு. அதற்கு காரணம் யாரு? அங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அரசாங்கத்தை நடத்துகிறது கூட்டணி கட்சி, அவர்கள் நண்பர்கள். இப்பொழுது முல்லை பெரியாறு அணையை 142 அடியா உயர்த்தி அதிமுக. ஆனா இன்றைக்கு அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்க ஆளுகிறார்கள். உரிமையை கேட்டு பெற முடியுதா? எனவே உரிமையை எந்த போதும் நாங்கள் விட்டு கொடுத்ததில்ல. ஈவன் பாஜக அரசாங்கத்திலே இவர்கள் பறிகொடுத்த அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு வந்தது அதிமுக. நீட்டுக்கு தீர்வு கண்டது அதிமுக. என்ன ஒரு செங்கலை தூக்கிக்கிட்டு அலைஞ்சார் கடந்த முறை. இந்த முறை மக்கள் தேர்தலோட ஒரு செங்கலை தூக்கிட்டு இளவரசர் அரைஞ்சார். மீண்டும் நாங்க ஆட்சி அமைப்போம், இந்த செங்கலை காமிச்சார். இப்பொழுது தமிழக மக்கள் ஒன்று முடிவெடுத்துட்டாங்க. நீ செங்கலோட இரு, செங்கோலை அதிமுக எடப்பாடியாரிடம் நாங்கள் கொடுக்க தயாராகிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்.